பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 2/4/2026 தமிழ் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி காலை 7:43 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் மாலை 5:24 வரை, பின்பு சித்திரை. இன்றைய தினம் கரிநாள். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். வாழ்க்கை துணையிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். எடுத்த செயல்கள் யாவும் மன மகிழ்ச்சியுடன் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றம் மிக்க சூழல்கள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுந்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகமுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். குழந்தைகளின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பல நல்ல செய்திகளால் மன மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடர்பச்சை. கடகராசி அன்பர்களே, பல புதிய மாற்றங்களால் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் இலகுவாக இருந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். அண்டை அயலாரின் நல்லுறவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. சிம்மராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான் நிறம் நீலம் மற்றும் அடர்பச்சை. கன்னிராசி அன்பர்களே, மன தைரியம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் பொது தெளிவுடன் செயல்பட்டு வெற்றிகளை உறுத்தாக்கிக் கொள்வார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்களை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடையே சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு.
துலா ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். முதலீடுகள் யாவும் உங்களுக்கு லாபகரமானதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதிய மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத உறவினரின் வருகையால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் வெளிநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்கள் வெற்றிகளை உரித்தாக்கி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து காணப்படும். எதிர்பாராத நண்பர்களை சந்திப்பதால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். உங்களுடைய ஆசைகள் யாவும் நிறைவேறக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் ஆகாய நீலம் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்களால் மன நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். தந்தை வழி உறவுகளின் அந்யோன்யம் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். அந்நிய நபர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. ராசியான நிறம் வெளிர்பச்சை மற்றும் வெளிர்நீலம். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உற்றார் உறவினரின் அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சிகளை காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் வந்து போகலாம். நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான் நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் பல புதிய மாற்றங்களால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான் நிறம் சாம்பல் மற்றும் பழுப்பு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.